Hey all, welcome back to my channel Hierarchy. நம்ம ஆல்ரெடி பாண்டாஸ் லைப்ரரினா என்ன, அதோட யூசேஜ் என்ன, ஸ்பெசிஃபிக்கா எந்த டைப் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம பாண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருந்தோம். ஸோ நவ் we are going to see how to import the data itself. அதாவது ஒரு எக்ஸல் டேட்டாவை டைரக்டா எப்படி இம்போர்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோல சின்னதா ஒரு டேட்டா எக்ஸல் டேட்டா நான் கிரியேட் பண்றேன், இல்லை டேபிள் டேட்டானா ஒரு ஃபியூ ரோஸ், அதாவது எக்ஸாக்டா சொல்லணும் 6 ரோஸ் எப்படி கிரியேட் பண்றது இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஐ ஹவ் டாட் யூ. அண்ட் நான் உங்களுக்கு ஒரு 10 ரோஸ் கிரியேட் பண்ணுங்க அண்ட் தென் இந்த 3 காலம்ஸ் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தோம். இந்த வீடியோல we are going to see ஒரு எக்ஸல் ஃபைலை நான் எப்படி என்னோட கோடிங் என்வாயர்மெண்ட்ல இம்போர்ட் பண்ணி கொண்டு வரலாம், இல்ல ஒரு சிஎஸ்வி ஃபைலை எப்படி இம்போர்ட் பண்ணி கொண்டு வரலாம். சிஎஸ்வி ஃபைல்னா சிம்பிளா சொல்லணும்னா எக்ஸல் ஃபார்மேட்டை நான் சிஎஸ்வி ஃபார்மேட்டா மாத்தி வைக்கிறது, அதாவது கமா செப்பரேட்டட் வேல்யூஸா. எதுக்காகன்னா என்னோட பைத்தான் லைப்ரரிக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் சிஎஸ்வி. ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்டா என்ன பண்ணும் அப்படின்னா, நான் சிஎஸ்வி ஃபைலை டவுன்லோட் பண்ணும். நமக்கு அந்த சிஎஸ்சி ஃபைல் எங்க இருந்து கிடைக்கும்? இப்போ நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க, ஸோ டைரக்டா டேட்டா பிசினஸ்ல இருந்து உங்களால எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் டேட்டாஸ் நமக்கு ஆல்ரெடி ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. அதை எடுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் பத்தி லெட்ஸ் see. The platform is called as Kaggle. Okay, if you go to Google and search for Kaggle and search for Kaggle data set specifica, ஸோ உங்களுக்கு இவ்வளோ டேட்டா செட் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். அதுல இந்த Kaggle CSV டேட்டா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. So when you click on this option, you'll be seeing so many options like this. இதுல just ரேண்டமா உங்களுக்கு எந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்கா தோணுதோ, ஸோ லைக் இந்தியா ஹவுஸ் ரெண்ட் ப்ரெடிக்ஷன் அந்த மாதிரி நான் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்றேன். இதுல ரைட் சைட் கார்னர்ல டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே டவுன்லோட் டேட்டா செட் ஜிப் ஃபைல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா செட் தானா டவுன்லோட் ஆகிரும். இப்பதான் நீங்க Kaggle ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றீங்கன்னா அந்த டவுன்லோட் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சைன் இன் ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் அதர் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்க சைன் இன் பண்ணிக்கோங்க, கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி சைன் இன் பண்ணதுக்கு அடுத்து மறுபடியும் கம் பேக் டு திஸ் பேஜ் ஆர் சர்ச் ஃபார் அகேன் Kaggle டேட்டா செட். மறுபடியும் உள்ள போய் நீங்க நான் சொன்ன அதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்க டவுன்லோட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். when you go to downloads and see if it is available, உங்களுக்கு அது அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரை நீங்க அன்சிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சிஎஸ்வி ஃபைல் உங்க ஃபோல்டர்ல சேவ் ஆகிரும். நெக்ஸ்ட் தட் இப்போ நான் சிஎஸ்வி ஃபைல் எங்க போய் நீங்க ஸ்டோர் ஆகிருக்குன்றத செக் பண்ணிக்கணும். செக் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த டவுன்லோட்ஸ்லயே போய் பாத்தீங்கன்னா, if you just go to downloads, ஃபுல் டவுன்லோட் ஹிஸ்டரி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல அந்த ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபைலுக்கு ஸ்ட்ரைட்டா அதை கிளிக் பண்ணீங்கன்னா எந்த ஃபோல்டர்ல ஸ்டோர் ஆகி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஸோ அப்படி நீங்க அந்த எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு வந்துட்டு நவ் கம் பேக் டு திஸ் கோடிங் என்வாயர்மெண்ட். ஆஃப்டர் யூ கேம் பேக், இந்த உங்களோட கொலாப் ஃபைல்ல லுக் அட் திஸ் லெஃப்ட் சைட் கார்னர். லெஃப்ட் சைட் கார்னர்ல உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 டாட்ஸ், சர்ச் அண்ட் தென் அந்த ஆரோ கீஸ் லைக் லெஸர் தென் கிரேட்டர் தென், அதுக்கு கீழே கீ மாதிரி ஃபோல்டர் மாதிரி 4 பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுல இந்த ஃபோல்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த அப்வர்ட் ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு உங்களோட ஃபோல்டர்ஸ் ஓப்பன் ஆகும். அதுல எந்த ஃபைல்ல சிஎஸ்வி ஃபைல் இருக்கோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க அப்லோட் ஆயிரும். ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா இங்க லோட் ஆகிரும். இந்த மாதிரி உங்களுக்கு விசிபிளா இருக்கும். இந்த மாதிரி இந்த சிஎஸ்வி ஃபைல அண்ட் எக்ஸல் ஃபைல நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அப்லோட் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் cross this. Next to that, now let's get into the coding part. The first step is importing pandas with the alias name. So import pandas as pd. இப்போ நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்க அந்த சிஎஸ்வி ஃபைலை யூஸ் பண்றதுக்கு what I have to do. For that, first நான் வேரியபிள் நேம் df னு கிரியேட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் pd.read csv, இதுதான் அதோட சின்டாக்ஸ். ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு இன்சைட் அ கோட், சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட்ஸ், இட்ஸ் யுவர் ஆப்ஷன். அதுக்குள்ள இந்த ஃபைல் நேம் எக்ஸாக்டா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம வைன் குவாலிட்டி நான் அங்க பார் கொடுத்து y.csv அப்படின்னு அந்த
எக்ஸாக்டா அதே நேம கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு கீழே டிஎஃப்னு கூப்பிட்டீங்க, ஐ மீன் டிஎஃப்னு கீழே கால் பண்ணும்போது இஃப் யூ ரன் திஸ் செல், உங்களுக்கு இந்த வைன் குவாலிட்டி சிஎஸ்வி ஃபைல் நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்க அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு லோட் ஆகி அதோட ஃபர்ஸ்ட் 5 rows அண்ட் லாஸ்ட் 5 rows எனக்கு பிரிண்ட் ஆகி கொடுத்துரும். ஜஸ்ட் நான் டிஎஃப்னு மட்டும் கால் பண்ணும் போதே, பிகாஸ் டிஎஃப் குள்ள தான் நான் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இன்கேஸ் இந்த டிஎஃப்ல எனக்கு ஃபர்ஸ்ட் 5 rows மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் df டாட் ஹெட் கொடுத்தேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 5 rows மட்டும் பிரிண்ட் ஆகும். இதுவே லாஸ்ட் 5 rows மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இஃப் ஐ கிவ் df டாட் டெய்ல் எனக்கு லாஸ்ட் 5 rows மட்டும் பிரிண்ட் ஆகிரும். இதுவே எனக்கு rows and columns ரெண்டுமே பிரிண்ட் ஆகணும் என்ன பண்ணுவீங்க, you'll give df dot shape. Now let's try to load another type of file. அதே டேட்டா சிமிலரான டேட்டா செட் தான். இப்போ எக்ஸல் ஃபைல என்னோட கோடிங் என்வாயர்மெண்ட்ல அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ ஃபார் திஸ் இந்த சின்டாக்ஸ்ல சிம்பிளான ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த டிஎஃப் எக்ஸல்ன்றது இது நீங்க டிசைட் பண்றது தான். நான் எக்ஸல் ஃபைல் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி டிஎஃப் அண்டர் ஸ்கோர் எக்ஸல்னு கொடுத்துருக்கேன் இந்த வேரியபிள் நேம் விச் இஸ் ஈக்குவல் டு நான் கொடுத்து அதுக்குள்ள நான் என்ன அசைன் பண்றேன் அப்படின்னு பாருங்க, பிடி டாட் ரீட் எக்ஸல். இது வந்து சின்டாக்ஸ். பாண்டாஸ் லைப்ரரியை கால் பண்றதுக்கு பிடி, ரீட் எக்ஸல் அப்படின்றது சின்டாக்ஸ். ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் குள்ள நான் என்னோட ஃபைலோட நேமை எக்ஸாக்டா கால் பண்றேன். எக்ஸல் ஜியோமி அப்படின்ற அந்த எக்ஸலை எக்ஸாக்டா கால் பண்றேன். அந்த ஃபைல் நேமுக்கு கால் பண்ணிட்டு கீழே அந்த வேரியபிள கால் பண்றேன் டிஎஃப் எக்ஸல்னு. ஸோ அப்போ இதோட ஃபர்ஸ்ட் 5 rows அண்ட் லாஸ்ட் 5 rows எனக்கு பிரிண்ட் ஆகிரும். சி, ஸோ இதுல இருக்கக்கூடிய காலம்ஸ் எல்லாமே எனக்கு விசிபிளா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய ரோஸ் அண்ட் காலம்ஸ்மே இதுலயே எனக்கு பிரிண்ட் ஆகிரும். இப்போ இந்த எக்ஸலுக்கு நான் என்ன பண்ணணும், as similar to how you gave for that CSV file, எக்ஸலுக்குமே நான் df excel dot head ன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 5 rows இந்த எக்ஸல் ஃபைல்ல இருக்கிறது எனக்கு விசிபிளா இருக்கும். இந்த எக்ஸல் ஃபைல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 rows எனக்கு விசிபிளா இருக்கும். இதுவே எனக்கு கடைசி 5 rows நான் செக் பண்ணணும் அப்படின்னா இதே வேரியபிள் நேம்ல நான் டெய்ல் கொடுக்கணும். இப்போ எனக்கு லாஸ்ட் 5 rows எனக்கு பிரிண்ட் ஆகும். இதுவே எனக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகி வரணும் அப்படின்னா இங்க நான் என்ன கொடுப்பேன், எக்ஸாக்ட்லி ஷேப் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு இந்த ரோஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இந்த டேட்டால இருக்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் யூ ஷுட் அவாய்ட். என்னன்னா ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் தெரியாம மாத்தி ஒரு சில இடத்துல கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் வில் ஷோ அன் எரர். யூ ஷுட் நாட் கெட் பிஸ்ட் ஆஃப், யூ ஷுட் நாட் கெட் டென்ஸ். யூ ஆர் நியூ டு கோடிங் இல்லையா, ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு கோ பேக் அண்ட் சர்ச் ஃபார் அதர் ரெஃபரன்சஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். நெக்ஸ்ட் தட் df டாட் இன்ஃபோ, இதை எதுக்காக நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட காலம் நேம்ஸ் பிரிண்ட் பண்ணும், என்னென்ன காலம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத எனக்கு பிரிண்ட் பண்ணும். அதுக்கு அடுத்து எனக்கு நல் வேல்யூஸ் இருக்கா ஒரு காலம்லயும். நல் வேல்யூஸ்னா என்னன்னா என்கிட்ட எக்ஸல் ஃபைல் இருக்கு, அதுல ஒரு 4 to 5 காலம்ஸ் இருக்கு, அதுக்கு கீழே வேல்யூஸ் இருக்கும்ல. ஒரு இடத்துல எனக்கு வேல்யூ இல்லாம அப்லோட் பண்ணாம விட்டுட்டாங்க, டைப் பண்ணும்போதோ என்டர் பண்ணும்போதோ இல்ல அந்த இடத்துக்கு வேல்யூவே இல்லாம எனக்கு எம்டி வேல்யூ இருந்ததுன்னா அது நல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஐ ஷுட் ரிப்ளேஸ் தட் வித் பர்டிகுலர் சம் அதர் வேல்யூ 0 அப்படின்னு ரிப்ளேஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னா என்னோட எம்எல் மாடல் அது சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. சோ அந்த நல் வேல்யூஸ் இருக்கா அப்படின்றதையும் எனக்கு ஒவ்வொரு காலம்லயும் நல் வேல்யூஸ் இருந்ததுன்னா நல் வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் நீங்க போட்டிருக்கோம், நல்லுன்னு போட்டிருக்கோம். சோ நல் வேல்யூஸ் இருந்ததுன்னா அதோட கவுண்ட் என்ன அப்படின்றத எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த info டாட் info அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன். அண்ட் தென் என்னோட மெமரி எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கு, சோ இதுல எனக்கு 459 KB மெமரி யூஸ் பண்ணிருக்கு, இது எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகிரும். அண்ட் தென் ஓவராலா இதுல இருக்கக்கூடிய காலம்ஸோட டேட்டா டைப் என்னெல்லாம் இதுவுமே எனக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். காலம்ல எனக்கு இதுல வந்து இந்த பர்டிகுலர் டேட்டா செட்ல எனக்கு ஃப்ளோட் அண்ட் இன்டிஜர் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால எனக்கு
ஃபைனலி இந்த டேட்டா டைப்ஸ்ல float and int பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் காலம் வைஸ் ஒரு காலம் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எந்தெந்த டேட்டா டைப்ல இருக்கு அப்படின்றதும் எனக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். when I give df.info. ஸோ df.info என்னெல்லாம் பிரிண்ட் பண்ணும், என்னோட காலமோட நேம் அண்ட் தென் ஒரு காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூஸோட டேட்டா டைப், ஓவரால் அந்த காலம்ஸோட டோட்டல் டேட்டா டைப் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது ஃபைனல் சம்மரி மாதிரி float and int இருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா, இருந்தா எவ்வளவு மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு, அதை நம்ம நல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் நல் இந்த சென்ஸ் எனக்கு நல் வேல்யூஸ் இல்லை. ஸோ அதனால எனக்கு கவுண்ட் எதுவுமே ஸ்பெசிஃபிக்கா காட்டல, இல்லைன்னா எங்க கவுண்ட் எனக்கு காமிச்சிருக்கும். நெக்ஸ்ட் மெமரி யூசேஜ். ஸோ ஃபைனலி இங்க பிரிண்ட் ஆயிருக்கு இல்லையா இந்த மெமரி யூசேஜ். ஸோ இது எல்லாமே எனக்கு df.info கொடுக்கும்போது வந்துடும். இப்போ இதே நான் வந்து அந்த எக்ஸலுக்கு கிரியேட் பண்ண என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல dfexcel.infoன்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த எக்ஸல் ஃபைலோடதும் இதே மாதிரி வந்துடும். as similar to CSV நீங்க எக்ஸலுக்கும் அதே தான் ஃபாலோ பண்ணுவீங்க எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே. நான் df.data types மட்டும் கொடுத்து கூட என்னால என்னென்ன டேட்டா டைப்ல இதுல இருக்கு அப்படின்றத என்னால செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு காலம் நேம் பக்கத்துல ஒவ்வொரு காலம் நேம் அதோட டேட்டா டைப், அதோட காலம் நேம் டேட்டா டைப், அந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் பண்ணி வேணும்னா நான் df.data types அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதுல ஃப்ளோட்னா எனக்கு டெசிமல் வேல்யூஸ், இன்டிஜர்னா ஹோல் நம்பர்ஸ் அண்ட் தென் ஆப்ஜெக்ட்னா ஸ்ட்ரிங் டேட்டா. இதை நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலயும் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் df.describe. இது என்ன பண்ணும்னா என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நியூமரிக்கல் வேல்யூஸ்க்கும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்ல என்னெல்லாம் இருக்கலாம் நான் சொல்லியிருக்கேன்ல, மெயினா மீன் மீடியன் மோட். ஸோ இதை தாண்டி வாட் இட் மைட் பி, மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, அதோட கவுண்ட் என்ன, ஸோ ஓவரால் வேல்யூக்கான ஒரு 25% என்ன, 50% என்ன, 75% என்ன, இல்ல ஓவரால் 100% என்ன. ஸோ அப்படின்ற அந்த ஹோல் வேல்யூ டிவைட் பண்ணி பார்ட் பை பார்ட்டா கொடுத்துரும். அண்ட் தென் அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ இந்த மாதிரி மெயினான ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல்யூ, ஸோ டேட்டாவை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தேவையான எல்லா நியூமரிக்கல் வேல்யூஸும் எனக்கு சம்மரைஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிரும் இந்த df.describe அப்படின்றது. So what is the use of df.describe? It automatically generates statistics for numerical values. அதாவது என்னோட ஹோல் இந்த நியூமரிக்கல் டேட்டாக்கான ஒரு சம்மரி மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதுவே நான் அந்த எக்ஸலுக்கு கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஸோ இதே இடத்துல just give describe, இங்க நான் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்தனா எனக்கு இந்த மாதிரி கவுண்ட், மீன் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மினிமம் வேல்யூ, 25% என்ன, 50% என்ன, 75% என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, ஸோ இது எல்லாமே நான் பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுல மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ இருக்குல்ல, இது இந்த 50% வேல்யூவை விட இல்ல மீன் வேல்யூவை விட ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா அது அவுட்லயர் அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம். அவுட்லயர்னா என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா டேட்டால இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் வேல்யூவை விட இந்த டேட்டா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இதுல எல்லாமே லேக்ல இருக்க வேல்யூஸ், ஒரு பர்டிகுலர் ஒரு வேல்யூவோ இல்ல 2 வேல்யூ மட்டும் 1 இல்ல 2ன்னு இருந்தது, இல்ல ஒரு வேல்யூவோ இல்ல 2 வேல்யூவோ 1 crore 5 crore இருந்தது அப்படின்னா தெரியாம உங்க டேட்டாவை ராங்கா என்டர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுதான் அவுட்லயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது, அது எக்ஸாக்டா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது எல்லாமே நம்ம இனி அடுத்த வர வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் ஒர்க்ஸ். ஸோ காகல்ல இருந்து எப்படி உங்களால டேட்டா செட் நீங்க எடுக்கணும், அண்ட் தென் அதை எப்படி அப்லோட் பண்ணணும், அண்ட் தென் இதுல எப்படி நீங்க பேசிக்கான பாண்டாஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த அனாலிசிஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா without hesitation drop them in comments. Bye for now. We'll meet you in next video.